ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 4/8/2024 அக்ஷயா AK 663க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமோ எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் மட்டும் கிடைச்சா போதும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டுட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கான கெஸ்ஸிங் பார்க்குறோம். அதனால் எக்ஸாம்பிளாக ஞாயிற்றுக்கிழமை உள்ள ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை தான் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து 368, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 208,368. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 150, அதுக்கு முந்தின ட்ரா 324ன்னு சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டை கூட்டி அதிலேருந்து வர்ற டோட்டலை வந்து நம்ம வந்து 5D 4Dயோட கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு அதோட பெய்ட்ஸ் கிடைக்குது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 027லேருந்து கொண்டு வந்திருக்கேன் நண்பா. ஸோ இந்த 027 நம்ம வந்து கூட்டிடலாம். ஃபஸ்ட்டு 0 + 2 + 7 = 9. ஸோ இந்த 9 வந்து நம்ம வந்து 5D 4Dயோட நம்ம கூட்ட போகிறோம். ஸோ இங்கே 5D 4Dங்கிறது வந்து 85, இதோட நம்ம 9. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 8 கூட்டினோம்னா 7, 9ஓட 5 கூட்டினோம்னா 4, 7 அல்லது 4. நம்மளுக்கு இந்த 027க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 7 4. இப்போ நம்மளுக்கு இந்த 027க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 729 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம ஏபிசி போர்டை கூட்டி அதுலேருந்து வர டோட்டலை வந்து நம்ம 5D 4Dயோட கூட்டுறோம். இப்போ 7 to 9க்கு பார்க்கலாம், சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 456. ஸோ 7 to 9 கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதுமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை தான் எக்ஸாம்பிளாக கொண்டு வருவோம். இப்போ கூட்டிடலாம். 7 to 9, 7 + 2 + 9 = 7ஓட 2 கூட்டினா 9, 9ஓட 9 கூட்டினா 18க்கு 8. ஸோ 8 கிடச்சிருக்கு. இந்த 8 நம்ம வந்து 5D 4D, இதில் 5D 4D வந்து 5 6. ஸோ இதோட நம்ம 8. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 5 கூட்டினோம்னா 3, 8ஓட 6 கூட்டினோம்னா 4, 3 அல்லது 4. நம்மளுக்கு இந்த 7 to 9க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 3 அல்லது 4. இப்போ இந்த 7 to 9க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 3 to 4. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 and 4 நண்பா. இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா 2 நம்பருமே அப்படியே ஹிட் ஆகிருக்கு. ஏ போர்டில் இது பாஸு, அதோட நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்ட் சி. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏசி போர்டு ஹிட் ஆகிருக்கு. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு, 2வது ட்ராவில் நம்மளுக்கு ஏசி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்க்கலாம். 3 to 4, இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 563. ஸோ 3 to 4 கூட்டிடலாம். அதாவது 3 + 2 + 4 = 3ஓட 2 கூட்டினோம்னா 5, 5ஓட 4 கூட்டினோம்னா 9. ஸோ இந்த 9 65 பார்த்தீங்கன்னா 6 3 இருக்குது. ஸோ இதை நம்ம கூட்டிடலாம் 9. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 6 கூட்டினோம்னா 5, 9ஓட 3 கூட்டினோம்னா 2, 5 அல்லது 2. நம்மளுக்கு இந்த 3 to 4க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 2. இப்போ இந்த 3 to 4க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 150. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5
ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடத்துல நம்மளுக்கு பி நண்பா. இப்போ 3 ட்ரா பார்த்தாச்சு. இப்போ 150க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்க்கலாம். 150 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 307. இதில் நம்ம எடுக்க போகிறது 150 ஃபஸ்ட்டு கூட்டிடலாம். 1 + 5 + 0 = 6. ஸோ இந்த 6 நம்ம வந்து 307லேருந்து எடுக்கணும். ஸோ 307ல் 07 எடுத்துக்கலாம். இதுதான் 5D40. இதோட நம்ம 6 6. இப்போ இதை கூட்டிடலாம். 0வோட 6 கூட்டினோம்னா 6, 7ோட 6 கூட்டினோம்னா 3, 6 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 150க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 3. இப்போ இந்த 150க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 368. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 and 6 இந்த இடமும் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் தான். ஏன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இதில் வந்து நம்மளுக்கு ஏ அண்ட் பி ஸோ பைஸாகவே கிடச்சிருக்கு நண்பா. ஸோ இதுதான் நம்மளுக்கு போன ட்ரா கிடச்ச வின்னிங். இப்போது 4 ட்ரா பார்த்துட்டோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக டச் இருக்குது. அதோட போர்டு நம்மளுக்கு அதிகமாக இருக்குது நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெயர் மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரா வந்து டச்சு, 2வது ட்ரா பெயர், 3வது ட்ரா டச்சு, 4வது ட்ரா பெயர். ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு டச் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏ போர்டுக்கு தான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஆல் போர்டில் பயன்படுத்திக்க. ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த 368 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இதிலேருந்து நம்ம ஏ போர்டு என்னென்னு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 208. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஏபிசி போர்டை கூட்டிடலாம். அதாவது 3 + 6 + 8, 6ஐயும் 3ஐயும் கூட்டினா 9, 9ோட 8 கூட்டினோம்னா 7, 9, 9ோட 8 கூட்டினா 7. ஓகே, 7 கிடச்சிருக்கு. 208. இதில் நம்ம எடுக்க போகிறது 08. ஏன்னா இதுதான் நம்மளுடைய 5D40. இதோட நம்ம 7 7. இப்போ இதை கூட்டிடலாம். 0ோட 7 கூட்டினோம்னா 7, 8ோட 7 கூட்டினோம்னா 5, 7 அல்லது 5 நம்மளுக்கு இந்த ட்ராவு கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு நண்பா. ஸோ மெத்தட் படி தான் நம்ம எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் மெத்தடில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 7 5க்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இது நம்ம கீழே தெளிதலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. வீடியோ பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு தான் போடுறோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்தலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் நம்பரை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். 7 அல்லது 5, 7 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நண்பா. இந்த மெத்தடு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இதில் பெய்ட்ஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சில நேரம் பெய்ட்ஸ் வரும். அதே மாதிரி இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெய்ட் கிடைக்கிது. 7 5 5 7 7 7 5 5. ஸோ இந்த ட்ராவில் லக் இருந்தால் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். அதை நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமாக கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடாட்டாலும் நம்ம ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன் நண்பா. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஃபார்மட் படி தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 4/8/2024 அக்ஷயா ஏகே 663க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.